ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு அளவியலில் பயிற்சி 7.2 முதல் கணக்கு பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட ஓர் உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் மேடையோட உயரத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்தோட மேல் பகுதி இப்படி இருக்குங்களா? அதுக்கு மேலே 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது. இதோட அகலம் என்ன? 5 மீட்டர். இந்த கிணத்தை சுற்றியும், இது கிணறு, இதை சுற்றியும் மேடை அமைக்கிறாங்க. அதோட அகலம் 5 மீட்டர். ஓகே. 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட. அப்போ 10 மீட்டர் விட்டம்னா நமக்கு தெரியும் என்னென்னா d/2 தான் நமக்கு ஆரம். சரிங்களா? அப்போ ஆரம் ஈக்குவல் என்ன பண்ணணும்? விட்டம் என்ன? 10 / 2 என்ன கிடைக்கும் நமக்கு? 5ன்னு கிடைக்குமா? 2 அடித்தா 5. அப்போ ஆரம் 5. உட்புற விட்டம் அதாவது உட்புற விட்டம் 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர். அதுலேருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் 5 மீட்டர்னு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு உட்புற விட்டம் 5னா இந்த வெளிப்புற விட்டம், அதாவது வெளிப்புற ஆரம் எவ்வளவா இருக்குன்னா, உட்புற ஆரம் 5. அப்போ வெளிப்புற ஆரம் எவ்வளவா இருக்கும்? இங்கேருந்து இது வரையிலும் 5ங்களா? அப்போ இதுலேருந்து இது வரையிலும் இங்கே 5ங்களா அகலம்? அப்போது மொத்தம் எவ்வளவா இருக்கும்? 10 மீட்டராக இருக்கும். ஏன்னா 5 + 5 10 மீட்டர். அதாவது வெளிப்புற ஆரம் 10 மீட்டராக இருக்கும். ஓகேங்களா? இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட அப்படின்னா, நம்ம இது உருளை வடிவ கிணறுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு தான் இந்த கிணறு இருக்குது இல்லைங்களா? அந்த உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் நோண்டி தான் வெளியே 5 மீட்டர் அகலத்தில் மேடை அமைச்சிட்டாங்க. அப்போ என்ன, இந்த உள்ளே என்ன எம்டியாக இருக்குங்களா? உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்தாச்சு. அப்போ இது உள்ளீடற்ற உருளை அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? இது உள்ளே எம்டியாக இருக்கும். உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து தான் வெளியே இந்த கிணத்தை சுற்றியும் 5 மீட்டர் அகலத்தில் மேடை அமைச்சிட்டாங்க. அப்போ உள்ளே உள்ளீடற்ற உருளையாக இருக்கும். அப்போ இந்த கிணற்றோட கன அளவும் இந்த மேடையோட கன அளவும் என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். எப்படின்னா, இந்த கிணற்றில் இருக்கிற மண்ணை அள்ளி தான் இந்த மேடை அமைக்கிறாங்க. இங்கே எவ்வளோ மண் அள்ளுறாங்களோ அந்த மண்ணில் தான் இங்கே மேடை அமைக்கிறாங்க. அப்போது ரெண்டோட கன அளவும் நமக்கு சேமாக இருக்கும். அப்போ கிணற்றின் கன அளவு ஈக்குவல் டு மேடையின் கன அளவு. ஓகேங்களா? அந்த கிணற்றின் கன அளவு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? உருளை வடிவ கிணறுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ மேடையின் கன அளவு என்னவாக இருக்கும்? உள்ளீடற்ற உருளையாக இருக்கும். ஏன்னா உள்ளேருந்து எடுத்துடுறோம் இல்லைங்களா? மண்ணை எடுத்து தானே நம்ம இந்த மேடை அமைக்கிறோம். அதனால் மேடை என்னவாக இருக்கும்? உள்ளீடற்ற உருளை வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? இப்போது கிணற்றோட கன அளவு, அதாவது உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? πr1² ஏன்னா இங்கே உள்ளீடற்ற உருளையும் இருக்குது. நமக்கு ஆரோட வேல்யூ 2 இருக்குது இல்லைங்களா? R1 R2. அதனால் நம்ம R1 R2ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு உள்ளீடற்ற உருளையோட கன அளவு என்ன? πh2 R² - ஸ்மால் r2². ஓகேங்களா? சாரி, இங்கே கேபிட்டல் R1². ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பையும் கேன்சல் ஆயிருங்களா? ரிமைனிங் என்ன வரும்? நம்ம ஆரம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? R1 5. கேபிட்டல் R என்ன? அதாவது இதுலேருந்து இது வரையிலும் 5. இந்தாண்ட அகலம், மேடையோட அகலம் 5. அப்போ 5 5 கூட்டினா 10 மீட்டர் தான் உள்ளீடற்ற உருளையோட ஆரம். கேபிட்டல் R 10, ஸ்மால் r1 5 மீட்டர். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? நெக்ஸ்ட்டு உயரம் என்ன கொடுத்துருந்தாங்க? 14 மீட்டர் ஆழம். அதாவது 14 மீட்டர் ஆழம் கொண்ட உருளைன்னா என்னது? ஆழம்னா நமக்கு உயரம். 14 மீட்டர் ஆழம், அதாவது உயரம். R1ஓட வேல்யூ 5ங்களா? அப்போ 5². H1ஓட வேல்யூ 14 ஈக்குவல் டு H2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் R2ஓட வேல்யூ 10ங்களா? 10² - R1² என்ன வரும்? 5ங்களா?
5 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 5 25 இன்ட்டு 14 ஈக்குவல் டு H2 10 ஸ்கொயர் பண்ணோமா 100ங்களா, 100 மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணோமா 25. நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு 25 இன்ட்டு 14 ஈக்குவல் டு H2 100லேருந்து 25 கழிச்சோமா 75ன்னு வருமா. நெக்ஸ்ட்டு நமக்கு H2 தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், பெருக்கல்ல இருக்கிற 75 சமத்துக்கு இந்தாண்டு வரும்போது வகுத்தலாக மாறிடுங்களா. அப்போது வகுத்தல் 75 மாறிடும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 25 25 3 25 75ங்களா. நெக்ஸ்ட்டு 14 டிவைடட் பை 3ன்னு இருக்குங்களா. 14 வந்து 3ஆல் நம்ம வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 4 12ங்களா. ரிமைனிங் 2 புள்ளி வச்சு 0 சேர்த்தனமா என்ன கிடைக்கும், 6 18 ரிமைனிங் 2 வருங்களா. நெக்ஸ்ட்டு 0 6 18 அப்படியே 2ன்னு வந்துகிட்டே இருக்கும், 6 6ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு அந்த உள்ளீடற்ற உருளையோட உயரம் என்னவாக இருக்கும், 4.666 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. நம்ம புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் எடுத்துக்கிட்டால் போதுமானது. அப்போ 4.6 ரெண்டாவது ஸ்தானம் வந்து என்னவாக இருக்குது, 5 விட பெருசாக இருக்குங்களா. அப்போ இதோட ஒன்று கூட்டிக்கலாங்களா. அப்போ 4.67 மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிஞ்சது. அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு பயிற்சி 7.2 அளவியலில் 2வது கணக்கு பார்க்கலாம். அதாவது விட்டம் 20 சென்டிமீட்டர் உள்ள ஓர் உருளை வடிவ கண்ணாடி குவளையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. ஓகேங்களா. இப்போ விட்டம்னா நமக்கு தெரியும், ஆரம் எப்படி கண்டுபிடிக்கணும், விட்டம்னா 20, ஆரம்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த விட்டத்தை 2ஆல் வகுக்கணுங்களா. அப்போ 20/2 நமக்கு என்ன வரும், 10. ஓகேங்களா. 10 சென்டிமீட்டர். நமக்கு ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளை இருக்குது. இப்போது ஒரு உருளை போட்டுக்கலாங்களா. வந்து ஒரு உருளை, இது வந்து 10 சென்டிமீட்டர் வந்து ஆரம். ஓகேங்களா. ஏன்னா நமக்கு விட்டம் கொடுத்துருந்தாங்க, நம்ம அதை 2ஆல் வகுத்து ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். 10 சென்டிமீட்டர் ஆரம். நமக்கு உயரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 சென்டிமீட்டர், அதாவது 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளதாம். இப்போது இது வரைக்கும் வந்து ஒரு 9 சென்டிமீட்டர், இங்கே வந்து இந்த அளவு வந்து 9 சென்டிமீட்டருங்களா. 9 சென்டிமீட்டர் இங்கே வந்து நீர் இருக்குது இதுக்குள்ளே. ஓகேங்களா. இதுக்குள்ளே தண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 4 சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளை நீரில் முழுமையாக மூழ்கும்போது, ஓகேங்களா, ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிடுக. அதாவது இன்னொரு உருளை வைக்கிறாங்க, அதோட ஆரம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 5 சென்டிமீட்டர். ஆரம் 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அந்த உருளையோட உயரம் என்னவா கொடுத்துருக்காங்க, இந்த உருளையோட உயரம் வந்து 4 சென்டிமீட்டர். உயரம் 4, ஆரம் வந்து இந்த ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன உருளையை இந்த நீரில் முழுமையாக மூழ்கும்படி வைக்கும்போது என்ன ஆகும், தண்ணி மேலே வருங்களா. இப்போ 9 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி இருக்குது, தண்ணியோட உயரம். இந்த உருளையை வைக்கும்போது நமக்கு என்னவா வரும், தண்ணி வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகுங்களா. இப்போ இந்த ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்களா, இந்த ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த இன்க்ரீஸ் ஆகிற உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இந்த உயரம் வந்து நம்ம H2ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இந்த நீர் வந்து எவ்வளோ உயருதோ அந்த உயரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த உருளையை வச்சதுனால தானே இந்த அளவுக்கு நீர் உயருது. அப்போது இந்த உருளையின் கன அளவும் இந்த உயர்ந்த நீரோட கன அளவும் வந்து ரெண்டும் சமமாக இருக்கும். சரிங்களா. இப்போது உருளையின் இந்த உலோக உருளை, சின்ன உருளை வைத்தோம் இல்லைங்களா, 5 சென்டிமீட்டர் ஆரம் 4 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உலோக உருளை, அந்த உருளையோட கன அளவும் அந்த உயர்ந்த நீரோட கன அளவும் வந்து நமக்கு சமமாக இருக்கும். அப்போ நமக்கு உருளையோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியுங்களா. ஏன்னா இதுலேயும் ஆரம் H இருக்குது, பெரிய உருளையிலையும் ஆரம் H கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த உலோக உருளையோட கன அளவு என்ன,
பை R1² + H1ன்னு எடுத்துக்கலாங்களா. உயர்ந்த நீரின் கன அளவு பை R2² H2. ஓகேங்களா. இப்போது பை கேன்சல் ஆயிருங்களா. R1ன்னா என்னது 5ங்களா, 5² இன்ட்டு H1 என்ன 4 ஈக்குவல் டு R2 என்ன நமக்கு 10 சென்டிமீட்டருங்களா. அப்போ 10² பெருக்கல் H2 நமக்கு தெரியாது. அந்த உயர்ந்த நீரோட உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது H2 மட்டும் வேணும்னா நம்ம H2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரிமைனிங் இதெல்லாம் தானே கொண்டு வந்துடலாங்களா. 5 பெருக்கணுமா 25 இன்ட்டு 4 டிவைடட் பை இந்த 10 ஸ்கொயர் பண்ணோமா 100ன்னு வருங்களா. அப்போது 25 4 25 100ங்களா. இப்போ 4 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1ன்னு வருங்களா. அப்போது H2 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா. நமக்கு உயர்ந்த நீரோட அளவு எவ்வளோ 9 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் வந்து உயர்ந்திருக்குது. இங்கே 1 சென்டிமீட்டர். நமக்கு H2 வந்து உயர்ந்த நீரின் அளவு 1 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு அளவியலில் பயிற்சி 7.2 3வது சம்மை பார்க்கலாம். 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் அந்த கூம்போட கன அளவை கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போது ஒரு கூம்பு இருக்குது. அந்த கூம்போட சுற்றளவு, அதாவது இந்த சுற்றளவு மட்டும் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 484 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இந்த அடியில் இருக்கிற பரப்பு வந்து வட்டம் மாதிரி இருக்குங்களா. இதோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த மரக்கூம்போட உயரம் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு இதுதானே உயரம். அந்த உயரம் வந்து 105 சென்டிமீட்டர். இப்போது நமக்கு கூம்போட கன அளவு தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஆரம் தெரிஞ்சால் தான் கூம்போட கன அளவை கண்டுபிடிக்க முடியும். ஆரம் என்ன நமக்கு தெரியாது. அப்போ ஆரம் எப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த வட்டம் வடிவில் இருக்குங்களா, இதோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சுற்றளவு தான் 484. அப்போது நம்ம வட்டத்தின் சுற்றளவு என்ன நம்மளுக்கு ஃபார்முலா, வட்டத்தின் சுற்றளவு 2πrங்களா. இந்த 2πr தான் நமக்கு 484ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிக்கலாங்களா. 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 484ங்களா. ஆரம் மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த வகுத்தல் இருக்கிறது மேலே பெருக்கலாக வந்துருங்களா. இந்த பெருக்கல் இருக்கிறதுலாம் கீழே வகுத்தலாக மாறிடும். ஓகேங்களா. இப்போது நம்ம இதை வந்து 22ஆல் வகுக்கலாங்களா. 2 22 44ங்களா. 48 இருக்குது. ரிமைனிங் 4 இருக்கும். இங்கே 44. அப்போ மறுபடியும் 2 22 44. அப்போது 2ஆல் வகுத்தோமா 11. 1 2 1 2ங்களா. அப்போ ரிமைனிங் ஆரோட வேல்யூனா 11 7 பெருக்குனா 77. இப்போது ஆர் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆர் வந்து என்ன 77. இப்போ கூம்போட கன அளவு நமக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியுமா. கூம்பின் கன அளவு. கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா 1/3/r²hங்களா. இப்போ 1/3 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரத்தோட வேல்யூனா 77ங்களா. அப்போ 77 ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும் 2 டைம் போடணுங்களா. பெருக்கல் ஹெச்சோட வேல்யூனா 105. அப்போ இது எதெல்லாம் வகுப்படுன்னு சொல்லுங்கள். இப்போ மூணாம் வாய்ப்பாடு வகுப்படுங்களா. 105ஆல் வகுத்தா 3 9, ரிமைனிங் 1 15ன்னு இருக்கும். 5 15, அப்போ 35. இப்போது நம்ம எதெல்லாம் பெருக்கணும். இந்த 7ஆல் வகுக்கலாங்களா. 11 77ங்களா. இப்போ ரிமைனிங் 22 இருக்குது. இங்கே ஒரு 11 இருக்குது. இங்கே ஒரு 77, இங்கே ஒரு 35. இதெல்லாம் பெருக்கணுமா நமக்கு இந்த கூம்போட கன அளவு கிடச்சிரும். ஓகேங்களா. இதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குன்னா 6,52,190 கன சென்டிமீட்டர். அப்படின்னா சென்டிமீட்டர் க்யூப்னு வருங்களா. ஏன்னா கன அளவு இது. அப்போ சென்டிமீட்டர் க்யூப்னு வரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிஞ்சது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில்
அளவியலில் பயிற்சி 7.2 4th சம் பார்க்கலாம். ஆரம் 10 மீட்டர் உயரம் 15 மீட்டர் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோல் நிரம்பியுள்ளது. ஓகேங்களா. நிமிடத்திற்கு ஒரு நிமிஷத்துக்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும்? விடையை நிமிட திருத்தமாக தருக. ஓகேங்களா. இப்போது ஒரு கூம்பு இருக்குது. அந்த கூம்பில் அதோட ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10 மீட்டர் ஆரம். உயரம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15 மீட்டர். ஓகேங்களா. உயரம் வந்து 15 மீட்டர், 10 மீட்டர் ஆரம் இருக்குது. இது ஃபுல்லாக என்ன இருக்கான்? இந்த கூம்பு ஃபுல்லாக பெட்ரோல் நிரப்பிட்டாங்க. ஓகேங்களா. அதன் அடிப்புறம் வழியாக ஒரு நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் வந்து வெளியேற்றப்படுகிறது. அப்போனா நம்ம இந்த கூம்போட கன அளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா. கூம்பின் கன அளவு என்ன நமக்கு தெரியும்? கூம்பின் கன அளவு 1/3 πr². ஹெச்சுங்களா. இப்போது நம்ம 1/3 பையோட வேல்யூ தெரியும் 22/7, ஆரத்தோட வேல்யூ தெரியும் 10 ஸ்கொயர் ஏன்னா r², ஹெச்சோட வேல்யூ தெரியும் 15. இப்போ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 5 15ங்களா. இப்போது 22யும் 5யும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 1 11. ஓகேங்களா. இப்போது 10 வந்து என்ன பெருக்குனா 0 வருங்களா. அப்போ 2 0 சேர்த்திக்கணும். அப்போது 22 பைத்து 100 ப்ளஸ் இன்ட்டு ஒரு 5 இதெல்லாம் பெருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஆன்சர் கிடைக்கும். 11 000 வரும். டிவைடட் பை 7. இது 7ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு? இப்போ 7ங்களா. 7 ரிமைனிங் 4 இருக்கும். IL 35 ரிமைனிங் 5 இருக்கும். 7 49 ரிமைனிங் 1, 7 ரிமைனிங் 3 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனோமா 30. 4 28 ரிமைனிங் 2 இருக்கும். புள்ளி ஆல்ரெடி வச்சாச்சு 0. 2 0 எவ்வளோ வரும்? 2 14ங்களா. ரிமைனிங் 6 இருக்கும். 8 56ன்னு வரும். மீதி 4 இருக்கும். 40னா IL 35 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான். நம்ம இதை வகுத்தமாக நமக்கு என்ன வரும்? கன அளவு 15 7 1.428. 3 ஸ்தானம் எடுத்துக்கலாங்களா புள்ளிக்கு அடுத்து? 25 கனமீட்டர் பெட்ரோலை வெளியேற்ற 1 நிமிடம் ஆகுது. ஓகேங்களா. அப்போது நமக்கு 1571.428 கனமீட்டரை வெளியேற்ற எத்தனை நிமிடம் ஆகுன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன பண்ணணும்? அப்போது நம்ம இந்த 1571.428 என்ன பண்ணணும்? 25ஆல் வகுக்கணும். சரிங்களா. அப்போ தான் எத்தனை நிமிடம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். 5ஆம் வாய்ப்பாட்டால் அடித்தா 5 25, இங்கே 3 5 15, இங்கே 7 இருக்குது. 7 ரிமைனிங் இங்கே 2 இருக்கும். அதாவது 5 5 7ல் 5 கழிச்சா 2 21ன்னு இருக்கும். அப்போது 4 5 20ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 1 இருக்கா. அடுத்தது 14ன்னு வந்துருங்களாங்க. அப்போ இங்கே புள்ளி இருக்குது, புள்ளி வச்சுக்கணும். 14ன்னு வந்தால் 2 5 10, ரிமைனிங் 4 இருக்கும் 42. 42ல் 8 5 40, ரிமைனிங் 2 இருக்கும். 5 25, மீதி 3 இருக்கும். 6 5 30. ஓகேங்களா. அப்போது இந்த 314.2856ன்னு வரும். இதை மறுபடியும் 5ஆல் வகுத்தா என்ன வரும்? 6 5 30ங்களா. ரிமைனிங் 1 இருக்குது. 2 5 10. ஓகேங்களா. 10 ரிமைனிங் 4. அப்போ இங்கே புள்ளி இருக்குது. இங்கே 42ன்னு வந்துருங்களா. 8 5 40. 8 5 40, மீதி 2 இருக்கும். 5 25, மீதி 3 இருக்கும். 7 5 35 இந்த மாதிரி வருங்களா. நமக்கு புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் இருந்தால் போதுமானது. நம்ம 62.857ன்னு வரும். இதை வந்து நிமிடமாக நம்மளை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா.
நிமிட திருத்தமாக தருக. அப்போ நம்ம புள்ளிக்கு அடுத்த ஸ்தானம் வந்து 5 விட பெருசாக்குறதுனால, அதாவது 8 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 63 இந்த 2ஓட 1 கூட்டிக்கலாங்களா, 63 நிமிடம். அதாவது இந்த கூம்போட கன அளவு ஃபுல்லாக வெளியேற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுனா 63 நிமிடம் ஆகும். அந்த பெட்ரோலை வெளியேற்ற தேவையான நிமிடம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பயிற்சி முடிஞ்சது, இந்த கணக்கு முடிந்தது. நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் பயிற்சி 7.2 அளவியலில் 5th சம் பார்க்கலாம். 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களோட கன அளவுகளின் வித்தியாசத்தை காண்க. ஓகேங்களா? இப்போது ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. செங்கோண முக்கோணம் வந்து ஏபிசிங்கிற ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். அது வந்து அதோட அளவுகள் என்ன, 6, 8, 10 சென்டிமீட்டருங்களா. இப்போது செங்கோண முக்கோணம்னா நமக்கு தெரியும், பெரிய பக்கம் எது, கர்ணம் தான் பெரிய பக்கம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் பெரிய பக்கம் எதுனா கர்ணம். இப்போது இது செங்கோண முக்கோணம், செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணங்களா. அப்போ இங்கே தான் வந்து பெரிய பக்கத்தோட அளவு எது, 10 சென்டிமீட்டரை குறிக்கணும். சரிங்களா? இங்கே 8 சென்டிமீட்டர், கீழே வந்து 6 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். அந்த செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் என்னென்ன, இந்த செங்கோணம் இங்கே இருக்குங்களா, இதை தாங்கும் பக்கங்கள் பிசியும் இந்த ஏபியுங்களா. இந்த பக்கங்களை கொண்டு சுழற்றும் போது, நம்ம கையில் வச்சு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களோட கன அளவுகளோட வித்தியாசத்தை கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த ஏவை வச்சு சுழற்றும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, இப்படி ஒரு கூம்பு கிடைக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கூம்பு கிடைக்குது நமக்கு. அதாவது ஏபிஐ அச்சாக கொண்டு சுழற்றும் போது, ஏபிஐ அச்சாக, அதாவது மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது நம்மளுக்கு கூம்போட கன அளவு, கூம்போட கன அளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, 1/3/r²hங்களா. இப்போது இதை வந்து R1, இது வந்து H1 அந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா. R1 H1, இது R1, இது வந்து H1ன்னு எடுத்துக்கலாம். இப்போது 1/3 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 6ங்களா. R1ன்னு எடுத்துக்கலாம். R1² H1ன்னு எடுத்துக்கலாங்களா. R1ஓட வேல்யூ 6, ஸ்கொயர்னா 6 2 டைம் போடணுங்களா. H1 வந்து 8. இப்போது இது சிம்பிளிஃபை பண்ணால் 2 6ங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 22 2 பெருக்குனா 44, 6 8 48ங்களா, டிவைடட் பை 7ன்னு இருக்குங்களா. இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ இது 2 பெருக்கும் போது 4 8 32, ரிமைனிங் 3 இருக்கும். நாங்கள் 16, 16 3 19ங்களா. அதே சேம் அங்கே வருங்களா. 10 11க்கு 1 மீதி 1, 11க்கு 1 மீதி 1. அப்போது 2112 டிவைடட் பை 7. இப்போ இதை வந்து 7ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும், 3 7 21ங்களா. இப்போ 30 7 210, இங்கே 211 இருக்குது, 210ங்களா. ரிமைனிங் 1 இருக்குது. 12ல் எத்தனை 7 இருக்குது, ஒரு 7 இருக்குங்களா. ஒரு 7 7, ரிமைனிங் 5 இருக்கும், 5ங்களா. அப்போ புள்ளி வச்சு 0 சேர்த்துனோமா 7 7 49 இருக்கும், ரிமைனிங் 1. அப்போ 0 சேர்த்துனோமா 1 7 7, ரிமைனிங் 3 இருக்கும். அப்போ 0 சேர்த்துனோமா 4 7 28ன்னு வரும். அப்போது நமக்கு ஏபிஐ மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது அந்த கூம்போட கன அளவு என்னென்னா, நம்மளுக்கு அந்த கூம்பை வந்து V1 எடுத்துக்கலாங்களா. அதோட கன அளவை
அப்போ அதோட கன அளவு 301.714 ஓகேங்களா, கன சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஏபியை மைய அச்சாக அடுத்தது அந்த செங்கோணத்தை தாங்கும் அடுத்த பக்கம் எது? பிசிங்களா. இப்போது பிசியை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது, இந்த பிசியை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது நமக்கு கன அளவு என்ன? V2ன்னு எடுத்துக்கலாங்களா, அது V1, இது V2ன்னு எடுத்துக்கலாம். 1/3/R2² + H2ன்னு எடுத்துக்கலாங்களா. அடுத்து V2 என்னது? 1/3. நமக்கு இதுக்கு எப்படி படம் வரையலான்னா, நம்ம ஆல்ரெடி நமக்கு இந்த செங்கோண முக்கோணம் இருக்குது ஓகேங்களா, செங்கோண முக்கோணம் இருக்குது. இது வந்து என்னென்னு எடுத்திருந்தோம்? இது வந்து 6, இது 8, இது 10 சென்டிமீட்டர்னு எடுத்திருந்தாங்களா. இப்போது ஏபிசிங்கிற செங்கோண முக்கோணம். இப்போ நமக்கு எப்படி இருக்கும்? இந்த பிசி அப்போ சியை வந்து வச்சு சுற்றும்போது, மைய அச்சாக கொண்டு சுற்றும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கூம்புனா இப்படி ஒரு கூம்பு உருவாகும் ஓகேங்களா, இப்படி ஒரு கூம்பு உருவாகும். அப்போது இங்கே வந்து ஆரம் என்ன நமக்கு கிடைக்கும்? இதுலேருந்து இது வரையிலும் இருக்கிறது ஆரம். அப்போ இங்கே அதே தான் வருங்களா. அப்போது R2 வந்து 8ன்னு மாறிடும் ஓகேங்களா. உயரம் வந்து நமக்கு 6ன்னு மாறிடும் ஓகேங்களா. H2 வந்து 6, ஆரம் வந்து 8ன்னு மாறிடும். ஏன்னா கூம்பு வந்து இந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அப்போது இங்கே என்ன வேல்யூ இருக்குது? ஆரம் 8ன்னு இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. இது பையோட வேல்யூ 22/7, R2ஓட வேல்யூ என்ன? 8 × 8ங்களா, 8 ஸ்கொயருங்கும் போது இன்ட்டு H2ஓட வேல்யூ 6, 3 2 6 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8 8 64 பெருக்கல் 2, இங்கே ஒரு 2 இருக்குது இல்லைங்களா, அந்த 2ஐயும் சேர்த்துக்கணும் சரிங்களா. 64யும் 22யும் பெருக்கணுமா 1408 பெருக்கல் இங்கே ஒரு 2 இருக்குங்களா, அதை பெருக்கணுமா 8 2 16, 4 2 8, 1 2. அப்போது V2ஓட வேல்யூ 2816 7ஆல் வகுக்கணுங்களா. வகுத்த என்ன வரும்? 4 7 28 ஓகேங்களா. 47 வந்து 280ன்னு வரும். ரிமைனிங் 1 2 7 14ன்னு வரும். ரிமைனிங் 2 இருக்குது, புள்ளி வச்சு 0 சேர்த்துனோமா 2 7 14, மீதி வந்து 6 இருக்கும், 0 சேர்த்துனா 8 7 56, ரிமைனிங் 4 இருக்கும், 7 35ன்னு வரும். அப்போது V2ஓட வேல்யூ 402.285 கன சென்டிமீட்டர்னு கிடைக்கும் ஓகேங்களா. நமக்கு 2 திண்மங்களோட சுழற்றும் போது 2 திண்மங்களோட கன அளவுகளோட வித்தியாசம் கேட்குறாங்க. வித்தியாசம்னா நம்ம என்ன பண்ணணும்? V2லேருந்து V1 மைனஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போ 402.285 மைனஸ் V1ஓட வேல்யூ 301.714. இதுலேருந்து இதை கழிச்சோமா நமக்கு என்ன கிடைக்கும்? 402.285 301.714. 5ல் 4 கழிச்சா 1, 8ல் 1 கழிச்சா 7, கடை வாங்கினா 12, 12ல் 5 கழிச்சோமா 7 கழித்தா 5, இங்கே 1 இருக்கும், 1ல் 1 போயிடுச்சுன்னா 0 0, 4ல் 3 கழிச்சா 1, அப்போது 100.571 அப்படின்னு வரும். இது எப்படி எழுதலான்னா 100.58ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா முழு நம்பராக எழுதும் போது 3 ஸ்தானத்தை 2 ஸ்தானமாக குறைக்கும் போது இதை 5 விட பெருசாக்குறதுனால 8ன்னு எழுதிக்கலாம். 8 கன சென்டிமீட்டர். அதாவது 2 அச்சுகளை கொண்டு சுழற்றும் போது அந்த 2 கன அளவுகளோட வித்தியாசம் வந்து 100.58 கன சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிஞ்சது. அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு அளவியலில் பயிற்சி 7.2ல் 6வது கணக்கு பார்க்கலாம். சம ஆரங்கள் கொண்ட 2 கூம்புகளோட கன அளவுகள் வந்து 3600 5040 கன சென்டிமீட்டர் எனில் அந்த உயரங்களோட விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது 2 கூம்பு இருக்குது. அந்த 2 கூம்போட ஆரம் வந்து என்னவாக இருக்கான்? சமமாக இருக்கான். இந்த கூம்பு அந்த R1, இது R2, இதோட உயரம் H1, இதோட உயரம் வந்து H2 அப்படின்னா
நமக்கு இந்த 2 கூம்புகளோட ஆரம் வந்து சமமாக இருக்கும். அப்போ R1ம் R2வும் சமம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதோட கன அளவுகள் வந்து என்னது? V1 வந்து 3600, V2 வந்து 5040. ஓகேங்களா? இப்போது 2 H1 H2ஓட விகிதம் கேட்குறாங்க. H1/H2 என்னான்னு கேட்குறாங்க. இப்போ கண்டுபிடிக்கலாங்களா? இப்போது நம்மளுக்கு கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா தெரியும். 1/3/r². இங்கே 2 கூம்புக்கிறதுனால R1² H1ன்னு எழுதலாங்களா? டிவைடட் பை 1/3/R2²ங்களா? R2வும் R1ம் சமங்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம்? R2க்கு பதிலாக R1²ன்னு எழுதலாங்களா? டிவைடட் இன்ட்டு H2ங்களா? ஈக்குவல் டு இந்த V1 அப்படிங்கிற கூம்போட கன அளவு என்ன? 3600. V2 வந்து 5040. ஓகேங்களா? இப்போ 1/3π இங்கே 1/3π 2 கேன்சல். இந்த R1²ம் இந்த R1²ம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? H1/H2 இருக்குது. அப்போது 3600/5040ன்னு இருக்குங்களா? அப்போ 0 0 கேன்சல் ஆயிருங்களா? வேறு என்னத்தில் அடிக்கலாம்? 9ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறாங்களா? 4 36, 5 45ங்களா? 5 45, ரிமைனிங் 5 இருக்கும். 6 54. அடுத்தது 8ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாங்களா? 8 40, 7 56. அப்போ H1/H2ஓட விகிதம் என்ன? 5/7. ஓகேங்களா? அப்போ நமக்கு H1:H2 தான் வேணும். அப்போ 5:7. இதுதான் வந்து உயரங்களோட விகிதம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் முடிஞ்சது. அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் பயிற்சி 7.2 அளவியல் பார்த்துட்ருக்கோம். 7வது சம் பார்க்கலாம். 2 கோளங்களோட ஆரங்களோட விகிதம் வந்து 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளோட விகிதம் காண்க. இப்போ ஒரு கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3πr²ங்களா? ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 2 கோளம் இருக்குது. அந்த 2 கோளங்களோட ஆரங்களோட விகிதம் எப்படி இருக்கான்? இது 4னா இது 7. சரிங்களா? அப்போ R1 இது R2. R1/R2 அதோட விகிதம் வந்து 4/7ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போது அந்த 2 கன அளவுகளோட விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ V1/V2ங்களா? V1 என்னது? முதல் கோளத்தோட கன அளவு 4/3πr³ R1³ங்களா? டிவைடட் பை 4/3πr2³. ஓகேங்களா? இப்போது 4/3π இங்கே 4/3π கேன்சல் ஆகிடுங்களா? நெக்ஸ்ட்டு V1/V2 ஈக்குவல் டு என்ன இருக்குது? R1ஓட வேல்யூ நமக்கு என்ன? 4ங்களா? அப்போ 4³ டிவைடட் பை R2ஓட வேல்யூ 7 நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம்? 4/3 அதை 4/7 3ன்னு எழுதலாங்களா? V1/V2. இப்போது 4³ எப்படி எழுதலான்னா 4 × 4 × 4ன்னு எழுதலாம். 7 வந்து இப்படி 3 டைம் எழுதலாங்களா? அப்போது நன்னாங் 16, 16 64. ஓகேங்களா? டிவைடட் பை 7 49, 49 7ஆல் பெருக்கணுமா? 343. இதுதான் வந்து V1/V2ஓட விகிதம். V1/V2 வந்து 64:343. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம 2 கோளங்களோட ஆரங்களோட விகிதம் கொடுத்துட்டாங்க. அந்த கோளங்களோட கன அளவுகளோட விகிதம் கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏன்னா 4/3π இது 2லேயும் கேன்சல் ஆகிடும். R1க்கு வேல்யூ தெரியும் 4, R2ஓட வேல்யூ 7. அது 2யும் க்யூப் பண்ணால் வரது தான் V1/V2ஓட கன அளவுகளின் விகிதம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு அளவியலில் பயிற்சி 7.2ல் 8வது கணக்கு பார்க்கலாம். ஒரு திண்ம கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு எவ்வளோனா மொத்த பரப்பு வந்து சமமானதாக இருக்குமானால் அது ரெண்டுமே
சமம். அவற்றின் கன அளவுகளோட விகிதம் வந்து 3√3:4 என நிரூபிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது கோளத்தோட ஆரம் நமக்கு கன அளவு கண்டுபிடிக்கணும்னா கன அளவுகளோட விகிதம் தான் இந்த மாதிரி நிரூபிக்க சொல்கிறாங்க. கன அளவு வேணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா? 4/3πr³ அந்த ஆரம் தேவைப்படும். ஆரம் இருந்தால் தான் நம்ம கன அளவுகளோட விகிதத்தை கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்ன பண்ணலாம்? ஒரு திண்ம கோளத்துக்கும் அரைகோளத்தோட மொத்த பரப்பு சமமானதாக இருக்கும். அப்போ திண்ம கோளத்தோட மொத்த பரப்பும் திண்ம அரைகோளத்தோட மொத்த பரப்பும் வந்து சமமானதாக இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து ரெண்டோட மொத்த பரப்பையும் ஈக்குவல் பண்ணி நம்ம அதுலேருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம கன அளவுகள் கண்டுபிடிச்சி அதுக்கு விகிதம் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ திண்ம கோளத்தோட மொத்த பரப்பு என்னாவது? 4π. இது கோளத்தோட ஆரத்தை R1னும் அரைக்கோளத்தோட ஆரத்தை R2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 4πr1². 4πr². இங்கே வந்து 3πr²ங்களா? 3πr2² எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது நமக்கு என்னென்ன கேன்சல் ஆகும்? பை கேன்சல் ஆகிடுங்களா? நமக்கு R1 R2ஓட வேல்யூ வேணும். அப்போது R1² இருக்குது. இங்கே பெருக்கல்ல இருக்கிற R1 R2 இங்கே வந்தால் வகுத்தல்ல மாறிடுங்களா? R2². இங்கே 3 இருக்குது. இங்கே பெருக்கல்ல இருக்கிற 4 இந்த சைடு வரும்போது வகுத்தலாக மாறிடும். இப்போது நமக்கு தேவை R1 R2ஓட வேல்யூ தான். ஸ்கொயரை நீக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? போத் சைட் டேக் ரூட்டுங்களா? ரூட் எடுத்தால் வர்க்கம் மூலம் எடுக்கலாங்களா? R1² /√R2² ஈக்குவல் டு இந்த சைடு மட்டும் எடுக்கக்கூடாது. எடுத்தால் சமத்துக்கு அந்த சைடு தான் எடுக்கணும். அப்போ தான் மதிப்பு மாறாமல் இருக்கும். சரிங்களா? இப்போது இதை எப்படி எழுதலாம்? ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுங்களா? அப்போது R1 /√R2ன்னு கிடைக்கும். √3க்கு ரூட் எடுத்தால் √3 தான். /4க்கு ரூட் எடுத்தால் 2ங்களா? இப்போது R1ஓட வேல்யூ √3னும் R2ஓட வேல்யூ 2னும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதிலிருந்து நம்ம கோளம் மற்றும் அரைகோளத்தோட கன அளவுகளோட விகிதத்தை பார்க்கலாங்களா? இப்போது கோளம் மற்றும் அரைகோளத்தோட கன அளவுகளோட விகிதம் V1 /V2. இப்போ இது எப்படி எழுதலான்னா V1ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? கோளத்தோட கன அளவு வந்து 4/3πr1³ இது V2. அரைகோளத்தோட கன அளவு என்ன? அரைகோளத்தை V2னும் கோளத்தை V1ன்னு எடுக்கணும். அரைகோளம் வந்து 2/3πr2³. இப்போது இதில் பகுதியில் இருக்கிற 3ம் இது பகுதியில் இருக்கிற 3ம் கேன்சல் ஆகிடும். தொகுதியில் இருக்கிற 2ஐயும் இந்த தொகுதியில் இருக்கிற 4ஐயும் வகுத்த என்ன கிடைக்கும்? 2 2 4ங்களா? அப்போது பை கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 2r1³ /R2³ இருக்குங்களா? இது எப்படி எழுதலான்னா 2 × R1ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √3ங்களா? அப்போ √3³ R2ஓட வேல்யூ என்ன? 2³ இது எப்படி எழுதலாம்? 2 × √3 என்னது? 3 முறை எழுதணுங்களா? √3 √3ன்னு 3 முறை பெருக்கணும். 2ஐயும் 3 முறை பெருக்கணுங்களா? இங்கே ஒரு 2 ஒரு 2 கேன்சல் ஆகிடும். √3யும் √3யும் பெருக்கினா 3ங்களா? 3 × √3 3 √3 தான். இங்கே என்ன ரிமைனிங் என்ன இருக்குது? 2 2 4. அப்போது நமக்கு கன அளவுகள் என்னது? V1 /V2ங்களா? கன அளவுகளோட விகிதம் என்ன நமக்கு? 3 √3 /4. அப்போ V1 /V2 ஈக்குவல் டு என்ன? V1ஓட வேல்யூ 3 √3 விகிதம் ஈஸ்ட்டு 4. V2ஓட வேல்யூ 4. நமக்கு கேள்வியில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? அந்த 2 கன அளவுகளோட விகிதம் 3 √3 4 என நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு கன அளவுகளோட விகிதம் வந்து 3 √3 4ன்னு நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு அளவியல் பார்த்துட்ருக்கோம். பயிற்சி 7.2ல் 9th சம் பார்க்கலாம். ஒரு உள்ளீடற்ற தாமிர கோளத்தின் வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள் முறையே 576 π சதுர சென்டிமீட்டர் மற்றும் 324 π சதுர சென்டிமீட்டர் எனில் கோளத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க. ஓகேங்களா?
அதாவது உள்ளீடற்ற தாமிர கோளம் இருக்குது. அதோட வெளிப்புற மற்றும் உட்புற புறப்பரப்புகள் கொடுத்துருக்காங்க. வெளிப்புறம் உட்புறம்னாவே நமக்கு என்ன வரும், நமக்கு வந்து ஆரம் வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு வருங்களா ஃபார்முலாவில். இப்போது அந்த புறப்பரப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க, வெளிப்புற புறப்பரப்பு 576, உட்புறம்னா 324 எனில் இந்த கோளத்தை உருவாக்க தேவையான இந்த தாமிரத்தோட கன அளவை கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போது இதிலிருந்து கன அளவு கண்டுபிடிக்கணும்னா நம்ம முதல்ல ஆரம் தேவைப்படுதுங்களா நமக்கு. முதல்ல இந்த புறப்பரப்போட ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆரத்தை கண்டுபிடிக்கலாம். புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், கோளத்தின் புறப்பரப்பு 4π, இது வந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாங்களா. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வந்து இதோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 576 பைங்களா. இப்போது இந்த பையும் கேன்சல் ஆகிடுங்களா. நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த ஆர் ஸ்கொயர் 576, இந்த 4 பெருக்கல் இருக்கிறது சமத்துக்கு வந்தாண்டு வரும்போது வகுத்தலாம் மாறிடுங்களா. அப்போது 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 4 ரிமைனிங் 1 இருக்கும், 17 நன்னாங்க 16, ரிமைனிங் 1 நன்னாங்க 16. அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 144. அப்போ ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும், ரெண்டு சைடும் ரூட் எடுக்கணுங்களா. ரூட் எடுத்தால் என்ன வரும், ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகி ஆரோட மதிப்பு 12 144ங்களா. இப்போ கேபிட்டல் ஆர் வந்து 12. நெக்ஸ்ட்டு இந்த உள்ளீடற்ற தாமிர கோளத்தோட உட்புற புறப்பரப்பு. உட்புறம்னா என்ன பண்ணணும், ஸ்மால் ஆருங்களா. 4π ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 பையே. பை கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் ஆர் ஸ்கொயர் இருக்குது 324. இந்த 4 வந்து வகுத்தலாக வந்துடும். அப்போது இதை அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும், 8 32, 1 4ங்களா. அப்போது ஆரோட வேல்யூ என்ன, நமக்கு ரூட் எடுக்கணுங்களா. ரூட் எடுத்தால் ஆர் ஈக்குவல் டு 9, 9 9 89. அப்போது தேர்ஃபோர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, எனில் கோளத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க. அப்போ இந்த தாமிரத்தோட கன அளவு என்ன, ஃபார்முலா 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் கன அளவுங்களா. அப்போ இந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாங்களா. 4/3 பையோட வேல்யூ 22/7. கேபிட்டல் ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 12ங்களா. அப்போ 12 கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 9 கியூப், ஓகேங்களா. இப்போது 4/3 இன்ட்டு 22/7. நெக்ஸ்ட்டு 12 கியூப்னு என்னது, 12 3 முறை பெருக்கணுங்களா. 12 12 144. 144 மறுபடியும் 12ஆல் பெருக்கணும், என்ன கிடைக்கும், 8 2 2 144 12 7 1ங்களா. 1728. 1728 மைனஸ் 9 3 முறை பெருக்கணுங்களா. 9 81, ஒரு 9 8 9 72, 729. இப்போது நமக்கு என்ன கிடைக்கும், 22/7 1722 28லேருந்து 729 கழிச்சா நமக்கு 999 கிடைக்குங்களா. ஏன்னா இங்கே 728, இங்கே 729 இருக்குது. இப்போ 1000லேருந்து 1 குறையும், ஓகேங்களா. அப்போது 999 கிடைக்கும். இப்போது 3ஆல் அடித்தா என்ன வரும், 39 39 39ங்களா. இப்போ 4 22 333. இதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2930 கிடைக்கும், டிவைடட் பை 7. இப்போ 7ஆல் இதை வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 4 7 28ங்களா. ரிமைனிங் 1, 4 7 7, ரிமைனிங் 6 கிடைக்கும். 6னா நமக்கு 8 7 56ங்களா. ரிமைனிங் 4, 5 36 42, ரிமைனிங் 2 இருக்குது. 2னா புள்ளி வச்சு 0 சேர்த்துனோமா 20 இருக்கும். 2 14, 14 ரிமைனிங் 6 இருக்கும். 0 சேர்த்துனோமா
8 56 புள்ளிக்கு அடுத்து நமக்கு 2 ஸ்தானம் இருந்தால் போதுமானது. 41 8 6.28 சரிங்களா. இப்போது நம்ம இந்த 2வது ஸ்தானம் 5 விட பெருசாகிறதுனால 1 ஆட் பண்ணிக்கலாங்களா. 4 1 8 6.29ன்னு போட்டுக்கலாம். நமக்கு புக்கில் 2 9ன்னு விடை இருக்குது. இது எப்படின்னா இது 8 56ங்களா, ரிமைனிங் 4 இருக்கும், மறுபடியும் 0 சேர்த்துனா 5 35 ஓகேங்களா. இப்போது இங்கே இன்னும் புள்ளிக்கு அடுத்து 3 ஸ்தானங்களா. இப்போ இந்த 2வது ஸ்தானத்தை நம்ம முழு நம்பராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த அடுத்த 2வது ஸ்தானத்துக்கு அடுத்த நம்பர் 5 அல்லது 5 விட அதிகமாக இருந்தால் இங்கே 1 கூட்டிக்கணுங்களா. அப்போது 5 இருக்கிறதுனால இங்கே 1 கூட்டிக்கிட்டோம் சரிங்களா. இப்போது அதோட கன அளவு கேட்டதுனால சென்டிமீட்டர் க்யூப்னு நம்ம எழுதணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு அளவியலில் பயிற்சி 7.2 பார்க்கலாம். 10வது கணக்கு. உயரம் 16 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்போட இடைகண்ட வடிவில் அமைந்த கொள்கலன் ஒன்றின் மேற்புறம் திறந்த நிலையில் உள்ளது ஓகேங்களா. அது கீழ்ப்புற ஆரம் 8 சென்டிமீட்டர், மேல்புற ஆரம் 20 சென்டிமீட்டர் கொண்ட கொள்கலனில் முழுமையாக பால் நிரப்பப்படுகிறது. 1 லிட்டர் பாலின் விலை 40 ரூபாய் எனில் அந்த நிரப்பப்படும் பாலோட மொத்த விலையை காண்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த கொள்கலனோட மொத்த கன அளவை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதுக்கப்புறம் அது எத்தனை லிட்டர் பாலாக மாற்றிட்டு அது லிட்டர் கணக்கில் நம்ம அந்த கன அளவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் 40 வச்சு பெருக்கணும் சரிங்களா. பார்க்கலாங்களா. இப்போ நமக்கு உயரம் என்ன கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர். மேல்புற ஆரம்னா என்னது, கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் 20 சென்டிமீட்டர். கீழ்ப்புற ஆரம் ஸ்மால் ஆர், அது 8 சென்டிமீட்டருங்களா. நெக்ஸ்ட்டு இடைகண்டத்தின் கன அளவு. இடைகண்டத்தோட கன அளவு என்னென்னா πh/3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கன அளவுகள் ஓகேங்களா. இப்போது நம்ம வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. பையோட வேல்யூ 22 /7, கீழே ஒரு 3 இருக்குது. இந்த உயரம் என்ன 16ங்களா, 16. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆர் 20 ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆருங்களா, அப்போ 20 × 8 ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுங்களா, இது எதுவும் அடிபடாது. அப்போ என்ன பண்ணலாம், 3 21ங்களா, அப்போது 7 3 அப்படியே இருக்கட்டும். நம்ம 20 ஸ்கொயர் பண்ணால் 400ங்களா, 400 ப்ளஸ் 160 2 8 16, 160 ப்ளஸ் 8 8 64. இது எல்லாமே கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 624ன்னு கிடைக்குங்களா. 22 / 16 /7 × 3. இதெல்லாம் பெருக்கணும், அதாவது இதெல்லாம் கூட்டினோமா நமக்கு என்ன கிடைக்குன்னா 624ன்னு கிடைக்கும். இதை 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாங்களா. 1 2 6 8 24ங்களா. அப்போது நடுவில் என்ன வரும், 0 வருங்களா. ஏன்னா 2 6 8 24 நடுவில் 0 போடணும். 20 3 600. அதுக்கப்புறம் 20 × 3 60. அதுக்கப்புறம் 2 இருக்குது இல்லைங்களா, 2 4 24, 8 24 208 வரும். 22 16 208 / இந்த 7 வருங்களா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குன்னா 73,216ன்னு கிடைக்கும். /7. இதை வகுத்தமாக நமக்கு என்ன கிடைக்கும், 5 7 70ங்களா, ரிமைனிங் 3 இருக்குது.
அப்போ 4 7 28 ரிமைனிங் 4 இருக்கும். 5 7 35 ரிமைனிங் 6. 9 7 63 ரிமைனிங் 3 இருக்குங்களா? புள்ளி வச்சு 0 சேர்த்துனா என்ன கிடைக்கும்? 4 7 28ங்களா? அப்போ ரிமைனிங் 2 இருக்கும். 0 சேர்த்துனா 2 7 14 ரிமைனிங் 6 இருக்கும். 0 சேர்த்துனோமா 8 7 56 ஓகேங்களா? இப்போது நமக்கு 4 5 9.428 நமக்கு இந்த கொள்கலனோட கன அளவு கிடச்சிருச்சு. நம்ம இது லிட்டராக மாற்றணும். கன அளவு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை லிட்டராக மாற்றினா தான் நம்ம 40 கொண்டு பெருக்க முடியும். சரிங்களா? இப்போ இதை லிட்டராக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? 1000ஆல் வகுக்கணுங்களா? 1000ஆல் வகுத்தா இது லிட்டராக மாறிடும். சரிங்களா? அப்போ 1000ஆல் வகுக்கணுன்னா என்ன பண்ணணும்? புள்ளிக்கு இந்தாண்ட எத்தனை ஸ்தானம் இருக்குது? 3 0 இருக்குங்களா? அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 10.459 428ன்னு எழுதலாம். சரிங்களா? 8 லிட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? புள்ளிக்கு அடுத்து நம்ம ஒரு 3 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாங்களா? 10.459 லிட்டர்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு லிட்டர் பாலின் விலை ரூ. 40 அப்படின்னா 10.459 லிட்டரோட பாலோட விலை எவ்வளோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதை 10 அளவு பெருக்கலாங்களா? இப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு ரூ. 40 அப்படின்னா 10.459 இன்ட்டு 40 40ஆல் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 418.360ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 418.36 ரூபாய் அப்படின்ட்டு எழுதிடலாம். இதுதான் அந்த கொள்கலனில் நிரப்பப்படுற பாலோட மொத்த விலை எவ்வளோனா 418.36 ரூபாய். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பயிற்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.